விளாத்திக்குளத்தில் நடந்த அந்த சம்பவத்தை பெற்றோர்கள் புகார் அளிக்க காவல் நிலையத்துக்கு போயிருக்காங்க. அந்த காவல் நிலைய ஆய்வாளர் காக்கி சட்டை போட்ட காண்டாமிருகர்கள் என்ன சொல்லியிருக்காங்க? பொண்ணு 6 மணிலேருந்து காணும் சொல்லிட்டு நேற்று அன்னைக்கு இரவு 7 மணிக்கு இதில் போய் அவங்க பெற்றோர் வந்து புகார் கொடுக்காங்க. அந்த புகாரை உங்கள் சிறுமி அது வந்து 18 வயது கீழே உள்ள சிறுமி நீங்கள் மகளிர் காவல் நிலையத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி புகாரை மாற்றி விடும் போது அவங்க விளாத்திக்குளத்துக்கு போகிறாங்க. அந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ நேற்று இந்த ஓசூரில் 2 வயசு பொண்ணை ரேப் பண்ணியிருக்காங்க. செங்கல்பட்டில் 16 வயசு பொண்ணை ரேப் பண்ணிருக்காங்க. அந்த நோக்கத்தில் இந்த காவல்துறை விசாரிக்கல. இந்த உங்க பொண்ணு யாரு கடத்திட்டு போயிருப்பா அப்படின்னு நோக்கத்தில் உங்க பொண்ணு ஓடி போயிருக்கலாம். மைனர் பொண்ணு ஓடி போயிருப்பா உங்க பொண்ணு அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுங்க. காலையில் 10 அதோட பாராளுமன்ற உறுப்பினர் அக்கா இருக்காங்கல்ல, அக்கா மணிப்பூர்னா மெழுகுபத்தி ஏற்றிட்டு போயிடுவாங்க. இங்கே தூத்துக்குடி வர்றதுக்கு ரொம்ப தூரமாக இருக்குல்ல, அதனால சாத்திகுளம் அருகே 12ஆம் வகுப்பு மாணவி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் குறித்து எந்தவித அக்கறையும் கவனமும் செலுத்தாமல் தமிழகத்தில் பாலியல் குற்றங்கள் குறைந்திருப்பதாக அறிக்கை விட்டுக் கொண்டிருந்த திமுகவிற்கு அந்த ஊர் மக்கள் தக்க பதிலடி கொடுத்துள்ளனர். மணிப்பூருக்கு மெழுகுவர்த்தி ஏந்திய கனிமொழி அவர்கள் சம்பவம் நடந்து 2 நாட்களுக்கு பிறகு மெதுவாக யோசித்து அந்த பக்கம் தலையை காட்டிய நிலையில் பொதுமக்கள் கனிமொழி அவர்களின் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பிரதர்ஷனம் பண்ணி அங்க பிரதர்ஷனம் பண்ணி மெழுகுபத்தி ஏற்றிட்டு தான் வந்தாங்க. வர வழியில் காத்தடிச்சு அணைஞ்சிருச்சு. அதனால அவங்கள ஊர்வலம் விடாமல் இருக்கலாமா? நீங்கள் தயவுசெய்து ஊர்வலம் விடுங்கப்பா. ஓட்டு கேட்கும்போது பணத்தை வாங்கிட்டு கண் இருந்தும் கபோதிகளாக இருந்து ஓட்டு போடுறீங்கள, உங்களுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும்னு சொல்லணும் போல தான் இருக்குது. நானும் உங்களில் ஒருத்தவன் இல்லையா, அதனால சொல்லல.